வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். நாம் பின்மதியம் ஒரு நாள் என்கின்ற அற்புதமான சிறுகதை தொகுப்பு நூலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அற்புதமான சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பு இது. எழுத்தாளர் சுரேஷ்குமார் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய கதைகளை தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக நமது சேனலில் சென்று பார்த்தீர்கள் என்றால் பின்மதியம் ஒரு நாள் என்கின்ற தலைப்பில் பல சிறுகதைகள் எழுத்தாளர் சுரேஷ்குமார் அவர்களின் படைப்புகள் இடம்பெற்றிருக்கும். நீங்கள் கேட்டுவிட்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். சரியா? தற்பொழுது பின்மதியம் ஒரு நாள் என்கின்ற சிறுகதையை பார்க்க போகிறோம். வாருங்கள், கதை களத்திற்குள் உங்களை அழைத்து செல்கிறேன். விடைந்ததிலிருந்தே தாமரைக்கு நிலை கொள்ளாத படபடப்பு வந்து தவித்தபடி இருந்தார். அந்த தவிப்பிலேயே வாசலுக்கும் குடிசைக்கும் குடத்துடன் நடந்து பானையில் தண்ணீர் நிரப்பினார். ஏதோ யோசனைக்கு ஆட்பட்டு நடை தவறிட வட்டில்களில் குடம் இடித்து தட தட என சத்தமிட்டது. அதை கேட்டு 10ஆம் வகுப்பு படிக்கும் மல்லி விழித்து கொண்டாள். விதித்து நிற்கும் தாமரையை பார்த்தபடியே பாயில் இருந்து எழுந்தவள், ஏந்தா, என்னாச்சு உனக்கு? பாத்திரத்தாலேயே இடிச்சு எழுப்புற என்று கேட்டுவிட்டு தாமரையின் நேர் பார்வையில் இருந்து விலகி குனிந்து தரையில் விரிந்திருந்த கோரை பாயை சுருட்டி அதை மண் சுவரின் மூலையில் குத்தி நிறுத்தினாள். சுண்ணாம்பு அடுக்கு பெயர்ந்த சுவரின் சில்லிப்பை அவளின் கைகள் உணர்ந்ததும் உடல் சிலித்தது. கசங்கி சுருண்டிருந்த தாமரையின் சேலையிலிருந்து அழுக்கு வாடை வந்தது. அந்த பாயினில் நெய்திருந்த நூலின் பிடிகள் அவிழ்ந்து இறுக்கி பிடித்திருந்த கோரை கீற்றுகள் சிதறி கிடந்த அந்த இடம் குப்பையாகி போனது. அதை கண்டுகொள்ளாமல் மல்லி வெளியே சென்றாள். கேப்படி அம்மா கேப்ப, உன் பவுசு அப்படி. உன் அப்பா மெட்ராஸ்ல என்ன நிலைமையில உறங்குறாங்களோ எனக்குள்ள பக்குன்னு ஆகுது. உனக்கும் உன் அண்ணன் கொலஞ்சியப்பனுக்கும் என்ன, உங்களுக்கா கண்ணு துடிக்குது என்று கேட்டு அந்த நாளை தொடங்கி வைத்தார். பேசி பேசியே நீண்ட மூச்சு எடுத்துக்கொள்ளும் புது பழக்கம் அவளுக்கு வந்திருந்தது. அப்படி ஒரு மூச்சை எடுத்துக்கொண்ட போது அவளின் வலது கீழ்த்தாடையில் நரம்பு புடைத்து அமிழ்ந்து கொண்டது. அவளின் முகம் கருத்து போய் வடுக்கள் பரவியிருந்தன. கண்களில் துடிப்பேறி வாந்தனையோடு மல்லையின் அருகில் வந்தாள். எட்டி, ஸ்கூலுக்கு நான் வந்தா உன் அண்ணனுக்கு என்ன, நீ வராத என் சோட்டு பசங்கள்லாம் கொலைஞ்சி உன் ஆத்தா வத்தி வைக்க வராக என்று கேலி செய்கிறாங்க. குட்டச்சி ஓட்டவாயி நீ வராத அப்படின்னு மாரியாத்தா கிட்ட வேண்டுதல் போடுற மாதிரி கூவிக்கிட்டு போறான். இப்படி பேசிக்கொண்டே மல்லியின் தோலை அவள் தொட்டதும் பழுத்து காய்த்திருந்த உள்ளங்கைகளும் விரல்களும் நெரு நெருவென இருந்ததை உணர்ந்த மல்லி ஏதும் பீசாது தாமரையை பார்த்தாள். குட்டையா இருக்கிறதுக்கும் கருப்பு நிறத்துக்கும் நான் என்ன செய்ய? நான் என்ன வரமா கேட்டு வந்தேன்? பாட்ட ரத்தம் டி, அப்படிதான் இருக்கும். எனக்கு நினைச்சத சொல்லாம இருக்க முடியலமா? மல்லியும் தாமரையின் பாடுகளை கேட்க வேண்டாம் என்று அவளின் கையை தொட்டு விடுத்தா. அவன், அப்படிதான், நீ புலம்பாத என்றாள். மல்லியின் ஆதரவு கிடைத்ததும் கொலஞ்சியப்பன் கால் சட்டை மாட்டினதும் கொலஞ்சியா மாறிட்டான். முழு பேரா கூப்பிட்டா அவனுக்கு ஆகல. பாட்டம் பேர வெய்யின்னு உன் தாத்தா சொல்ல அந்த பேரத்தானே வச்சோம். கருப்பன், வீரன், பெரியண்ணன் எல்லாம் குடிசாமிங்க தான். புதுசா பேரை வச்சா புது பணக்காரன் பேச்சு மாதிரி பட்டம் படாமலே இருக்கும். காலத்துக்கும் நடக்கிறது நம்ம பேர் கூட தான், அதுலேயும் ஒரு சுகம் இருக்குதான். அவனுக்கு இப்போ புரியல போ. குழந்தையப்பா அப்படின்னு கூப்பிட்டா குடிசாமி கிட்ட நிற்கிற சுகம்னு உன் அப்பா சொல்லி உருகுறாங்க. அவங்கள நினைச்சிட்டாதான் என் மனசு ஆடிக்காத்துல அகப்பட்ட தூசியாட்டம் அல்லாடுது. நமக்காகத்தானே அவங்களும் நவுறாங்க என்று நடந்து பேசி பேசி நடந்து பொழுதை புலர விட்டான். மலை வீட்டிற்குள் சென்று புத்தக பையை தேட விளக்கின் ஒளியை கூட்டி வைத்ததும் மஞ்சள் ஒளி வீடெங்கும் பரவியது. அந்த குடிசைக்குள் நடமாட அந்த ஒளியே போதுமானதாக இருந்தது. அக்கம் பக்கத்து வீடுகளின் கொட்டிலில் இருந்து பால் பீச்சும் சத்தமும் பச்சை பால் வாசனையும் வர அந்த வாசனையை என்று உள்ளிழுத்து விட்டு அடுத்த வேலைக்கு போனார். வீட்டின் உள்ளே விளக்கொலியின் கீழ் அமர்ந்திருந்த மல்லி இந்தியாவின் விவசாயத்தை பற்றி படிக்கும் சத்தம் கேட்டது. இந்தியா ஒரு விவசாய நாடு. ஏறத்தாழ 75% மக்கள் விவசாயத்தையும் அதனை சார்ந்த குடிசை தொழில்களையும் செய்து கொண்டு வாழ்கிறார்கள். குடிமையியலின் ஒரு பிரிவை மல்லி படித்துக் கொண்டிருப்பதை கவனித்த தாமரை மல்லியின் வாசிப்பையும் மீறி தன் குடிமக்களுக்காக பேசினார். இந்த பொட்டவெளி காட்டுல என்று ஆரம்பித்து வாசல் பக்கம் சென்ற தாமரைக்கு இந்திய விவசாயம் பற்றிய எந்த ஈர்ப்பும் இப்போது இல்லை. முன்னெல்லாம் யாரு பொத்தக பைய சுமந்தா? தெக்கத்தி மவராசன் வந்த அப்புறம்தான் எல்லா பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு நடக்குதுவோ. பிள்ளைங்க பைய தூக்கிட்டா போதுமே, மதிய சோறு, உடுத்த துணிங்க, வருஷமான உதவி பணம், இப்படி வளர்ந்தது தானடி இந்த படிப்பு. அப்போது இருந்து எல்லாரையும் பள்ளிக்கூடம் வர வைக்க எத்தனை பாடுக தெரியுமா? ஒரு தலைமுறையா 2 தலைமுறையா என்று உள்ளே வந்தவள், இப்போதான் நீ படிக்கிற புள்ள. என் ஆத்தாவுக்கு ஏது படிப்பு? காடு கலனிக்கும் பண்ணையம் பார்க்கவும் மண்ணு தொலைவு
அவன் கருதும் தானே பொண்ணுங்க பொழப்பா வச்சிருந்தாங்க. எல்லா வயசுலயும் பொண்ணுங்களுக்கு கட்டுப்பாடு இருந்தது. அப்போ எல்லாமே மேலே இருந்து கீழேன்னு ஒரு கணக்கு. இப்போ அப்படியா என்று மல்லியை ஒரு பார்வை பார்த்து, தெருவிளக்கு வெளிச்சம் ஊருக்கே பரவுற மாதிரி படிப்பு பரவிடுச்சே, பழங்கதையெல்லாம் இனி எடுபடுமா என்றார். மல்லி பாடப்பொருளை மூடிவிட்டு தாமரையை எரிச்சலுடன் பார்க்க, என் கடகடத்த வாய்ப்பேச்சும் உங்களுக்கு பிடிக்கல. இது என் ஆத்தாளோட தொடர்ச்சிடி, சடக்குன்னு மாறிடாது. நீங்க மாறிக்கோங்க. என் ஒசரம் இவ்வளவுதான். பேச்சு நடவடிக்கையும் நல்லபடி இருந்தா போதாது என்று சேலையை எடுத்து மூக்கை துடைத்து கொண்டு வெளியே சென்று கோழி கூண்டை திறந்து விட்டாள். கூண்டை விட்டு வெளியேறிய கோழிகள் கொக்கர்கோ கொக்கர்கோ என்று கூவிக்கொண்டு கலைந்து சென்றன. அவற்றுள் சில இறக்கைகளை அடித்துக்கொண்டு பொழுதை பறக்க பறந்தபோது புகை மேலெழும்பி மிதந்து வந்தது. மல்லை எழுந்து கிளம்ப தொடங்கினால், எனினும் தாமரையின் வார்த்தைகள் அலை போல மீண்டு வந்தன. உங்க அப்பந்தான் பிள்ளைக எப்படி படிக்குதுன்னு பெரிய வாத்திக்கிட்ட கேட்டுக்கடின்னு புடுங்குறாங்க. பட்டணம் போய் காய்கறி மூட்டைகள் தூக்கி மேலெல்லாம் வலிக்குது உள்ள. உனக்கும் பிள்ளைகளுக்கும் தானே அவங்கள நல்லா பார்த்துக்கன்னு சொல்லி மறுகுறாங்க. அப்படி என்ன மேலு வழியோ தெரியலையே. இங்க வந்தா கோழி அடித்து ரசம் ஊத்துறேன். நல்லெண்ணெய் மிளகு பூண்டு போட்டு காய வச்சு குளிக்க விடுறேன். நல்லது பொல்லதுன்னு 4 இடம் போய் வரோம். இருந்தாலும் உங்களாண்ட அவ்வளவு பாசம் முடியம்மா. பக்கமோ தூரமோ காலுக்கு செருப்பு போட்டுட்டு போக சொல்லி போன மாதம் டவுனில் அக்பர் பாய் கடையில் வாங்கின செருப்பு அப்படியே கிடைக்கே. அவனாட்டமா போயிடறான். பிடிக்கலையோ என்று தாழ்வார திண்ணையின் கீழ்ப்புறம் கிடந்த அந்த காலணிகளை எடுத்து துணி பையில் இட்டு வைத்தார். தாமரை வெளியே வந்து கொட்டிலை பார்த்தபோது மாடுகள் ஏங்கி போய் அவளை பார்த்தன. அது தாசில்தார் ஆபீஸ் திறக்கும் வரைக்கும் மனு கொடுக்க கால் கடுத்து நிற்கும் மனுஷங்க மாதிரி இருந்தது. எந்த அசைவும் இல்லை. பால் சுரந்து மடி இறங்கின மாடும் எச்சில் வழிந்தபடி திமிரி நிற்கும் கன்றும் தாமரைக்காக காத்து நின்றது. அவளை பார்த்து மா என்று கூப்பிட்டது. இப்போது தாமரை அதை பிடித்து கொண்டாள். ஆலமர கிளிகளுக்கு எள்ளுவைகள் கிடைத்தால் கனியும் எல்லை தன் அழகால் பிரித்து உண்ணும் போது கீக்கி கீக்கி என்று செல்ல குரல் போட்டு திரியுமே, அது மாதிரி பேச்சை தொடர்ந்தாள். நான் மாடு மேய்ச்சி பால் பீச்சி கிடைக்கிற களவெட்டுக்கு போய் பறந்து பறந்து தானே நாம் உயிர் வளர்க்குறோம். இங்கே இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிலமும் தொழிற்சாலைக்காரன் கண்ணில் பட்டு குறைஞ்சிட்டே வருது. கல்லாங்காடு, இழுப்பத்தோப்பு, சின்ன ஏரி, பெரிய ஏரின்னு இதுங்க தான் மனுஷருக்கு தப்பி கிடக்குபுல என்று குரலை நீட்டி விட்டு மல்லியின் ஆயத்து மும்முரத்தை குறைக்க பார்த்தாள். மல்லியிடமிருந்து தாமரைக்கு எந்த பதிலும் இல்லை. அவள் கோப பார்வையிலேயே பொத்தகப்பையை சீர் செய்துவிட்டு கிளம்பி கொண்டு இருந்தாள். தாமரை அவளை பார்த்தும் பார்க்காதவள் போல, வானத்தாயி மனசு வைக்கணும். மழை மாறி பெஞ்சிட்டா ஊரை விட்டு பிழைக்க போன ஆம்பளைங்க புள்ள பொஞ்சாதி கூட சேர்ந்து இருக்கணும்னு தான் போன வெளியிலிருந்து நல்ல தங்கால் கதை படிக்கிறாங்க. சுத்துப்பட்டு மக்க வரப்போகன்னு ஊரு கலையா இருக்கு. மழை வரணுமே தாயி, அவங்க நினப்பு பழிக்கணும் என்று சொல்லி கூரையில் வைத்திருந்த விளக்கெண்ணெய் புட்டியை எடுத்துக்கொண்டு மாட்டிடம் சென்றாள். மாடும் கன்றும் சிடுங்காமல் இமைக்காமல் அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. புத்தக பையுடன் கொட்டிலுக்கு வந்து நின்ற மல்லி, போதும் தாமரையம்மா, நிறுத்திக்குடு. நான் தனியாக தான் போகணும். அண்ணன் போயிடுச்சு, நான் வரேன். பேச்ச வளர்க்காத. உன் கதையை நீயே சொல்லு, நீயே கேளு. இந்தா உன்னையே பார்க்க நிற்குதுல்ல, அதுகளுக்கிட்ட சொல்லு என்றவள் படபடவென்று வெறும் காலிலேயே நடந்து மூங்கில் குச்சிகளால் வேயப்பட்ட படலை திறந்து வெளியே நடந்தாள். பள்ளிக்கூட பாவாடை சுருங்கி மல்லியின் கணுக்காலுக்கு மேலே ஏறிவிட்டது. கொலுசு எழுப்பிய சத்தம் அவள் செல்ல செல்ல குறைந்து கொண்டே வந்தது. மல்லியின் பாதங்கள் பூமியில் பதிந்ததும் பதியாமலும் மறைந்து போவதை பார்த்த தாமரை விசனத்துடன் என்று பெருமூச்சு விட்டாள். சட்டென வீடும் கொட்டிலும் அமைதிக்குள் ஆழ்ந்தன. வெயில் அவள் முகத்தில் பட்டு உரைத்தது. வானம் மேகங்கள் எதுவுமே இல்லாமல் நீலப்பா என விரிந்திருந்தது. அவளும் எண்ணங்கள் அற்றுப்போய் எதுவும் பேசாமல் சிலையாக நின்றாள். இன்று கொளஞ்சியப்பனும் மல்லியும் ஒரு கை சோறு அவளிடம் வாங்கி உண்ணாமல் சென்று விட்டார்களே என்பது தாமரைக்கு அழுத்தத்தை கூட்டியது. அவர்களுக்கு ஒரு வேளை ஒரு கவலம் சோறு ஊட்டிவிட்டால்தான் அவள் நிம்மதியுடன் மாடு கன்றையும் மற்ற வேலைகளையும் பார்ப்பாள். விடிந்த அந்த நாளும் நகரும். தாமரையின் கையிலேயே எண்ணெய் புட்டி இருந்ததால் மாடும் கன்றும் வாட்டத்துடன் நின்றிருந்தது. அவளின் பார்வையை விட்டு விலகக்கூடாது என இரண்டும் தலையை கூட அசைக்கவில்லை. தொண்டை குழிக்குள் சிக்கின பருக்கை நெருடுவதாய் அவளின் உடலுக்கும் மனசுக்கும் இப்போது ஒரு ஆற்றாமை வந்து எண்ணெய் புட்டியை கீழே வைத்தாள். ஒரு நடை ஸ்கூலுக்கு போய் வரலாமா என்று எண்ணி அவள் மனம் தளிரிலை மாதிரி வாடியது. சரி, கிளம்பலாம் என முடிவெடுத்தவள் கொளஞ்சியப்பனின் காலணி வைத்த துணிப்பையை எடுத்து வேறு ஒரு மஞ்சள் பையில் திணித்து வைக்கையில் பசு அவளின் முகத்தை பார்த்து மீண்டும் மா என்று அழைத்தது. தோ வரேன் என்று சொல்லியபடி பையை கையில் எடுத்து நிமிர்ந்திட கொளஞ்சியப்பனின் குறு குறு கண்களும் அதட்டல் பேச்சும் கண்ணுக்குள் வந்து போனது.
பார்த்துக்கலாம் என்று நினைத்தபடி சீலை துணிகள் தொங்கிய கயிற்றுக் கொடியை நெருங்கி புதிதாக தோன்றும் நூல் சேலைகளில் மயிலுருவம் நெய்ந்திருந்ததை எடுத்து உடுத்தினாள். சேலையிலேயே முகத்தை துடைத்துக் கொண்டு சுவற்றில் பதிந்திருந்த கண்ணாடியில் பார்க்க முகம் ஓரளவு தெளிவாய் இருந்தது. அங்கிருந்த பானை அடுக்குகளில் இரண்டாவதில் கைவிட்டு 2 அதிரசமும் எடுத்து பைக்குள் வைத்தாள். 9:30க்கு போனா 12 மணி பஸ்ஸுக்கு வந்துடலாம். வெளியில வந்து மாடுகளை தளர்த்தி அருகருகே கட்டி அவற்றின் முதுகினை தடவி விட்டாள். மாடு தன் நீண்ட நாக்கால் அவளின் கைகளை எச்சில் படுத்தியதும் சிரித்து கொண்டாள். அம்மாவின் அருகில் விட்டதும் கன்றுக்குட்டி பசுவின் மடியை முட்டி முட்டி காம்புகளை வருடி இழுத்து சுரக்கும் பாலை சப்பி குடித்தது. கன்றின் வாயோரம் நுரையும் உமிழ்நீரும் சேர்ந்து நொதி பெருகி வடிய பசுவும் அதன் சொரசொர நாக்கால் கன்றின் வாயை தடவி ஈரப்பசியை அப்பி இழுத்து நாக்கை அடிக்கடி சுருட்டி கொண்டது. அதை பார்த்த தாமரைக்கு உவகையும் பிள்ளை பாசமும் பொங்கிட மாடுகளுக்கு செய்தி சொன்னார். தோ கொஞ்சம் பொறுத்துக்குங்க, செத்த வெளியில போயிட்டு வரேன். அவசரமாக படலை இறுக்கி கட்டிவிட்டு வெளியேறி தெருவின் வளைவுக்கு அவள் வந்தபோது தெரு வெறிச்சோடி கிடந்தது. இப்போது அடுத்த முக்கத்தில் பஸ்ஸு கிளம்பும் உருமல் சத்தம் கேட்டது. அந்த அரச மர நிழலின் கீழ் கட்டிட வேலையாட்கள் நின்றிருந்தார்கள். அவள் வேகமாக நடக்கும்போது அவள் கால்களில் காலணிகள் பொருந்தாமல் வழுக்கிவிட்டன. மல்லியின் காலணிதான் அது. அதை அணிந்ததால் கொஞ்சம் உயரம் கூடினவளாக நடந்து மல்லியை தனது பிரதி என நினைத்து பூரித்தாள். அவள் அரச மர நிழலடிக்கு வரவும் அடுத்த சில நொடிகளில் பஸ் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. பேருந்தின் கைப்பிடியை பிடித்து ஏறி விடுவிடுவென பேருந்துக்குள் ஏதாவது இடம் கிடைக்கிறதாம் என தலையை உயர்த்தி நோட்டம் பார்க்கையில் எட்டி தாமரவா இங்கென குந்து என்ற குரல் டிரைவருக்கு பின் இருக்கையில் இருந்து வந்தது. அவள் தண்டலை பெரியக்காள். கூட்ட நெரிசலை விலக்கி அவள் அருகில் அமர்ந்தவள் அவளை பார்த்த அவளில், அக்கா மாமா ஏதும் செய்தி சொன்னாவளா என கேட்டதுதான் தாமதம். பட்டணத்துல அவனவன் காசு காசுன்னு பறக்குறான் பெரியக்கா, இங்க எனக்கு ஒட்டவே இல்லை. ஊருக்கு வாரேன் மலை மாறி பிஞ்சுட்டா அப்படின்னு சின்ன பிள்ளை கணக்கா கேட்டபடி இருக்காகடி. நான் என்ன சொல்ல, மழை இல்லை, ஆடு மாடு வாய் வைக்கவே பச்சை இல்லை, மண்ணை நக்கிட்டு அலையுது, கொல்லையிலையும் வேம்பு வன்னி மரங்க தான் உயிராக நிற்குது. அந்த மரங்களோட நிழல்ல தான் மக்க பாடு ஆந்து கிடக்கு. இன்னும் என்ன சொல்ல நான், ஊருக்கு ஊரு கொலங்கொட்டைன்னு இருந்தாலும் அவனவன் நான் முந்தி நீ முந்தின்னு ஏரி மண்ணை வெட்டி மலையாட்டம் குவிக்கிறான். ஏரியெல்லாம் முழுசா வாராம அவசரத்தில் அள்ளி கட்டின வேஷ்டி மாதிரி அங்கங்க பொக்கு பறையாக கிடக்குது. தண்ணி எங்கே அளவா தேங்கி நிற்க வேணாம்யா, நாங்கள் படுற அல்லு அப்படின்னு சொல்லிவிட்டேன். மனுஷன் 10 நாளாக பேசலடி, ஒரு சரியும் இல்லை, ஊமப்பாடா இருக்காக என்றாள். நினைவு வந்தவள் மாதிரி, ஏ தாமரை எங்கே இங்கே வாரே டவுனுக்கா என்று கேட்டதும் பெரியக்காலின் கையை பிடித்து கொண்ட தாமரை பாய்ந்தோட வாய்க்கால் கிடைத்த மலர்ச்சியில் தண்ணீர் பொங்கி பாய்வது போல விடிய தொடங்கியதிலிருந்து இப்போது வரை சொல்லிவிட்டு தலையை தாழ்த்தி கொண்டாள். அவளின் தலையை உயர்த்தி தாமரையை பார்த்து கனிந்த அன்போடு, எட்டி உலக மேல அம்புட்டு வாஞ்சியாடி, உனக்கும் வீட்டுக்காரனுக்கும் பரவாயில்லடி, உங்க பாசம் கலங்காத என்று அவளின் தோலை தட்டி கொடுத்தாள். ஆனாலும் பெரிய காலின் கண்ணில் ஈரம் கசந்தது. தாமரையின் தாய்மைக்கு ஈடாக்கி பேச தனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் அதில் மறைந்திருந்தது. அது அவள் கண்களில் நீராய் கசிய முகம் துடைப்பது போல அதை மறைத்து கொண்டாள். தாமரையும், ஆமாக்கா, இதுக்கு ராவெல்லாம் அப்பன் நினப்புல அனர்த்தம், அதுகளை சேர்த்துக்கிட்டு தான் உறங்குவேன். காலையில தான் 3 உசுரும் இருக்குன்னு தெரியும். உலக தாங்கா சொத்து வேற என்ன இருக்குது நிலக்குதுங்க. அவங்க மெட்ராஸ் காய்கறி சந்தையில வாழ்ற மனுஷங்க பத்தி கதை கதையா சொல்லுவாங்க. பட்டணம் எல்லாத்தையும் மாற்றும். நல்லவன் கெட்டவனாவான், கெட்டவன் நல்லவனாவான், அனுபவப்பட்டவன் பார்த்து பொழைச்சிக்குவான். நான் அனுபவப்படுறேன். தாமரை உலகம் முக்கியம், அவங்க படிப்பு ரொம்ப முக்கியம்பாங்க. இங்கே நான் மெட்ராஸ் வண்டி எடுக்கிற வரைக்கும் மனசில் பட்டதெல்லாம் தலைக்காமல் பேசும். கணக்காக செலவு செய்யி சேர்த்து வையின்னு 4 ஈடாச்சும் சொல்லிவிடும். அந்த பேச்சு தான் எனக்கு சோகம் வலிவு என்று தாமரை சொல்ல சொல்ல கேட்டு கன்னத்தில் விரல் வைத்து ஆச்சரியப்பட்ட பெரியக்கால், அப்படியாடி, எங்கள் மனுஷன் அப்படி ஒரு விவரமும் சொல்கிறதில்ல தாமரை என்று விசனத்துடன் முகத்தை திருப்பி கொண்டாள். கண்டக்டர் வரவும் தாமரை குளம் டிக்கெட் எடுத்துக்கொண்ட தாமரை வெளியே வேடிக்கை பார்க்க தொடங்கினாள். வண்டியின் மித வேகத்தில் காற்றின் வீச்சில் அருகில் இருந்த பெரிய கால் கண்கள் சொக்கினாள். இனி ஆழ்ந்த உறக்கம் அவளுக்கு வரும் போல வழி நெடுக கரடும் செங்காடும் கருங்காடும் மஞ்சனத்தி செடிகளும் பால் மஞ்சள் நிறத்தில் வேல மரங்களும் படம் பிடிப்பது போல பளிச் பளிச் என்று ஜன்னல் தாண்டி சென்றபடி இருந்தன. வண்டி தாமரைக்குளம் நிறுத்தத்தில் நின்றது. பெரிய காலின் உறக்கத்தை கலைக்காமல் எழுந்த தாமரை மடியில் இருந்த பையை தூக்கி கொண்டு படி இறங்கி தள்ளி நிற்க அவளை மட்டும் இறக்கிவிட்டதும் உருமும் சத்தத்துடன் தெற்கு நோக்கி போனது அந்த பேருந்து. சாலை தனிமையில் உறைந்து யாருமற்ற ஒரு அனாதை போல உறங்கி கொண்டிருந்தது.
தாமரை பள்ளியை நோக்கி நடந்தாள். சாலையின் இடப்புறத்தில் அந்த பள்ளிக்கூடம் இருந்தது. பெரிய கட்டிடம், கிளிப்பச்சை நிறத்தில் கட்டிடமும் கட்டிட எடுப்புகளில் குங்கும சிவப்பு நிறமும் பூசப்பட்டிருந்தன. அந்த தனித்த கட்டிடம் நோக்கி யார் வந்தாலும் எல்லோரும் கண்டுகொள்ளும் குறைந்த அளவிலேயே பிள்ளைகள் பயின்றார்கள். அது மொழிவழி கல்வியை விட்டுவிட்டு மக்கள் விலகி வாழத் தொடங்கிவிட்டிருந்த அவலத்தை காட்டியது. தாமரையை பார்த்ததும் மல்லி ஓடி வந்து ஒட்டி கொண்டார். ஏன் ஆத்தா, நீ இங்கன வந்த என்று மல்லி கேட்டதும் தாமரை அதை கவனத்தில் வைக்காமல், குழந்தை எங்கேம்மா என்றாள். குழந்தை என்று அம்மா அண்ணனை அழைத்ததை கேட்டு ஆச்சரியப்பட்ட மல்லி, அதோ பெரிய சார் கிட்ட நிற்கிறான் பாரு என்று சொல்லி அவள் வைத்திருந்த பையில் கையை நுழைத்து ஒரு அதிரசத்தை எடுத்து சென்றாள். இடைவேளை போல பிள்ளைகள் ஆங்காங்கே நின்றிருந்தார்கள். மல்லி காட்டிய திசையில் 4 பிள்ளைகளும் ஆசிரியரும் குழுமியிருந்தார்கள். தாமரை அந்த கூடுகையை பார்த்து துணுக்குற்று, ஏதாச்சும் கெட்ட செய்தியோ என தயங்கி பெரிய வாத்தியார் நின்ற இடம் நோக்கி சென்றாள். அவரை சுற்றிய 3 பேரில் ஒருவனாக குழந்தை நின்றிருந்தான். அவர்களை நெருங்கியதும், ஐயா வணக்கம் என்று ஒரு கும்பிடு போட்டாள். அவள் போடும் 3வது கும்பிடு இது. மற்ற 2ம் குழந்தையப்பனின் படிப்பும் நடத்தையும் பற்றியது. இது எப்படியோ என்று எண்ணமிட்டபடியே இருந்தாள். அம்மா பயப்படாதீங்க, உங்க குழந்தை உட்பட இவங்க 3 பேரும் நம்ம பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. ஓட்டம், தடை தாண்டுதல், நீளம் தாண்டுதல் விளையாட்டுகளில் பரிசுகளும் வாங்கி மாவட்ட அளவில் உங்களுக்கும் எங்களுக்கும் பெருமை சேர்த்திருக்காங்க. நாளைக்கு நடக்கிற விழாவில் ஆட்சியர் கையால் பரிசும் பதக்கமும் வாங்க போகிறாங்க. அப்பா அல்லது அம்மா யாராவது ஒருத்தர் துணைக்கு வந்து பரிசையும் பதக்கத்தையும் வாங்கிக்கணும்னு நாங்கள் சொன்னப்போ எங்கள் அம்மா வரும் சார்னு சொன்னாமா என்று குழந்தையின் கையை பிடித்தபடி சொன்னார். இப்போ குழந்தை மாறிட்டாமா. இதுக்காக குழந்தை வாரம் முழுவதும் சீக்கிரமே வந்து பயிற்சி எடுத்துக்கிறான். காலுக்கு காலணியும் போடுறதில்ல, பூட்டும் இல்லை. சரிம்மா, குழந்தைய பார்த்து பேசுங்க என்று சொல்லிவிட்டு மற்ற 2 மாணவர்களுடன் கலைந்து சென்றார். எங்கள் அம்மா வரும் சார்னு சொன்னாமா என்ற வார்த்தை மனசுக்குள் திரும்ப கேட்டது. தாமரை பிள்ளை பாசத்தில் துவண்டு மகிழ்ச்சியில் தழுதழுக்க, குழஞ்சி என் ராசா இங்கே வா என்று அவள் அழகை அழைத்து பையில் கையை விட்டு அதிரசம் எடுத்து அவன் வாய்க்குள் ஊட்டினார். குழந்தை அதை வாங்கி கொண்டு எதுவும் பேசாமல் நின்றபோது தான் எடுத்து வந்திருந்த காலணியை தரையில் வைத்து குனிந்து அவன் பாதங்களை தொட்டு மாட்டிவிட தொடங்கினார். அதுவரை அமைதியாய் நின்ற குழந்தை, வேண்டாமா நான் போட்டுக்கிறேன் என்று அவளின் கையை பிடித்துக்கொள்ள தாமரையின் விரல்கள் உள்ளங்கைகள் கரடுமுரடாய் தடிப்பாய் இருந்ததை அவன் உணர்வது தெரிந்தது. தாமரையின் கண்களில் ஊறி திரண்டிருந்த கண்ணீர் சொட்டுகளாக உருமாறி அவளின் முகத்தை விட்டு குழந்தையின் கையில் விழுந்தபடியே பயணித்தன. தாமரையின் கண்ணீர் செல்லும் சிறுகோடு அவன் இதயத்தில் சில்லிட கைகளில் அரும்பியிருந்த மயிர்கால்களுக்குள் அந்த உவர்ப்பு நீர் இறங்கி அவன் இதயம் இன்னும் வேகமாய் துடித்தது. அந்த துளிகளை ஒரு பூவின் இதழ்களை வருடுவது போல வருடினான். தாமரையின் கன்னங்களை தொட்டு தன் விரல்களால் துடைத்தான். அழுவாத என்று அதட்ட எத்தனைத்தும் வார்த்தையை மாற்றிக்கொண்டு, அழுவாதம்மா என்றான் அன்போடு. தாமரை அன்பின் உச்சத்தில் குழந்தையை அவளோடு அணைத்து கொண்டார். இலைகளிலிருந்து விடுபட்ட இலை ஒன்று காற்றில் மிதப்பது போல அவள் மனம் மிதந்தது. இளைஞர்களே, இந்த சிறுகதையை கேட்டீர்களா? ரொம்ப அற்புதமான உணர்வுகளை பிரதிபலிக்கும் சிறுகதை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகளின் பிள்ளைகள் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள், எதை எதிர்கொள்கிறார்கள், அந்த பெற்றோர்கள் எதை எதிர்கொள்கிறார்கள் என்பதை இப்பொழுதைய நிலையை கூட அருமையாக படம் பிடித்து காட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். அன்பர்களே, இந்த சிறுகதையை கேட்டுவிட்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் ஒரு அற்புதமான சிறுகதையோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. பின் மதியம் ஒரு நாளில் சந்திக்கலாம். நன்றி அன்பு நேயர்களே.